அன்பின் தெய்வமாம் இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். சங்கீதம் 133 சொல்லுகிறது, கர்த்தாவே நீர் என் அக்கிரமங்களை கவனித்தீரானால் யார் நிலை நிற்க கூடும்? எவ்வளோ ஆச்சரியமான வார்த்தை! என்னை மன்னிக்க முடியுமா, எனக்கு மன்னிப்பு தருவீரான்னு சொல்லி சங்கீதக்காரர் ஆண்டவருக்கு பக்கத்தில் வரும்போது ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது சொல்லுகிறார், ஐயா நான் ஆழத்திலிருந்து கூப்பிடுகிறேன், சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், வாஞ்சியோடு கூப்பிடுறேன், என் சத்தத்தை கேளுன்னு சொல்லி ஜெபம் பண்ண சங்கீதக்காரன் அந்த 3வது வசனத்தில் சொல்லுகிறேன், ஐயா என் அக்கிரமங்களை நீ நினைத்தீரானா உங்க பக்கத்திலே நான் வர முடியாது. யார் நிலை நிற்பான் ஆண்டவரே? கொஞ்சம் கவனமா என்னை கவனித்துக்கொள்ளும், இரக்கமாய் கவனித்துக்கொள்ளுன்னு சொல்லுகிறதான் அதனுடைய பொருள். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஐயா என் பாவத்தை நீங்கள் நினைச்சு பார்த்தீங்கன்னா என்னால் பக்கத்திலே வர முடியாது, உங்கள் சமூகத்திலே வர முடியாது, ஆனாலும் வருகிறேன், என்னை மன்னியும். இன்றைக்கு அது எவ்வளோ ஆச்சரியமான வார்த்தை பாருங்க. தேவனுடைய சமூகத்தில் அவர் என்னுடைய அக்கிரமங்களை கவனித்து பார்த்தா நான் நிலை நிற்கவே முடியாது. ஆனால் கர்த்தர் கிருபையினால, பரவாயில்லப்பா நீ என் பக்கத்தில் வா, நான் உனக்கு புதிதும் ஜீவனுமான பாதையை உண்டு பண்ணியிருக்கிறேன்னு சொல்கிறார்ல, அவரை பார்த்து இன்றைக்கு சொல்லுங்க, உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறேன். என் பாவத்தை பாராமல், என்னுடைய அக்கிரமங்களை மீறுதல்களை பாராமல் என்னை மன்னியுன்னு சொல்லும்போது கர்த்தருடைய கிருபை நம்மை நிரப்புகிறது. அவர் நம்முடைய பாவங்களை நினைக்கிற தேவன் அல்ல, அவைகளை அவர் மறக்கிறார், நம்ம இன்னும் ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை இந்த சந்தேகம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கும் என்றால் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என்னை உம்முடைய அருகிலே சேர்த்துக்கொள்ளுன்னு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை சேர்த்து கொள்ளுவார். ஆமென்.